மிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, மீனாம்பாள்புரம் பகுதி மக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த எளியவனின் முதல் வணக்கம். ஏன்னாக்கா ஏதோ பேச கூப்பிட்டுருக்காங்க, என்ன பேச போறேன் அந்த பையன் அப்படின்னு தானே பாக்குறீங்க. உங்களை பத்தி தான் பேச போறேன். முதல்ல மீனாம்பாள்புரம்னா என்னன்றத எனக்கு தெரிஞ்ச அறிவுல உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புறேன். மீனாம்பாள்ன்றது உங்களை மாதிரி ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னா, முத இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல முதன்மை படை தளபதியா இருந்து இந்திய எதிர்த்த ஒரு பெண்ணோட பெயர்ல உருவான தெருதான், உருவான பகுதி தான் இந்த மீனாம்பாள்புரம். கையை தட்டுங்க. உங்க ஊர் பெயர் பத்தி நான் சொல்றேன், நீங்க கையை தட்டுறேன்னா அப்புறம் என்ன மதிப்பு? இவ்வளவு ஏன் தந்தை பெரியார நம்ம பெரியார்னு அழைக்கிறோம்ல, அந்த பெரியார்னு அழைக்கிற சொல்ல முத 1938ஆம் ஆண்டு காஞ்சிபுரத்துல பெண்கள் சம்பந்தமான ஒரு கூட்டத்துல மீனாம்பாள் என்ற ஒரு பெண் தான் ஈவேரா ராமசாமி என்ற ஒரு மாபெரும் தலைவரை தந்தை பெரியார் என அழைத்தவர் மீனாம்பாள். அப்பேற்பட்ட பகுதியில வாழ்ற எண்ணற்ற பெண்மணிகளை உங்க முன்னாடி பேசுற உங்க வீட்டுல ஒருத்தனா தான் நான் வந்திருக்கேன். சோ உற்சாகமா என்ன கையை தட்டுங்க. என்ன கை தட்டினாதான் பேச்சு வரும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பட்டியலின பெண் தான் மீனாம்பாள். என்னதான் பட்டியலின பெண் தான் மீனாம்பாள். அதாவது மிகவும் தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலின பெண்ணு தான் இன்னைக்கு மீனாம்பாள் ஒருத்தவங்க தான் நம்ம தந்தை பெரியாருக்கு பெரியார்னு பேரை வச்சிருக்காங்கன்னா, அப்பேற்பட்ட பகுதியில நம்ம உட்கார்ந்துக்கோன்றத மாறு தட்டி நெஞ்சுறுதியா ரொம்ப திறமையா நீங்க நினைச்சு கொள்றத கடைசியா தமிழனை பத்தி பேசுறேன். அவரை பத்தி பேசும்போது கை தட்டு மட்டும் கூடாது, விசிலும் சேர்த்து இருக்கணும். சரிங்களா? அடுத்ததா இந்த வீதி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வீதி. இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இம்மண்ணில் வெறும் 25 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்துருக்காங்க. 25 வயசு வரைக்கும் வாழ்ந்த ஒரு மனுஷன் என்னென்ன சீர்திருத்தம் பண்ண முடியுமோ, என்னென்ன சித்தாந்தங்களை பண்ண முடியுமோ அதை அத்தனையும் பண்ணியிருக்காரு. நீங்க எல்லாரும் ஒரு அந்த காலத்துல எம்ஜிஆர் பாட்டு நிறைய கேட்டிருப்பீங்க. தூங்காதே தம்பி தூங்காதே அப்படின்ற பாட்டுல தொடங்கி பல சீர்திருத்த பாட்டுகளை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான் உருவாக்கியிருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே, நீ வீட்டுக்குள்ளே பயந்து வெம்பி விடாதே, நீ வீட்டுக்குள்ளே பயந்து வெம்பி விடாதேன்றத அழுத்தமா அன்னைக்கே சித்தாந்தமா சொன்ன ஒரு ஆக சிறந்த கவிஞர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் அறிஞர் கவிஞரோட பெயர் கொண்ட ஒரு வீதியில நாம எல்லாரும் இன்னைக்கு உட்கார்ந்து திராவிடத்தோட மாதர் நாயகர் ஆட்சியோட 3 ஆண்டு கால சாதனை உங்ககிட்ட பேச வந்திருக்கேன்னா இதை விட ஒரு பெருமை எனக்கு இல்லை. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த பகுதி உழைப்புக்கே பேர் போன பகுதி. இங்க உழைக்கிற வர்க்கம் அதிகம். உண்மைதானே? இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாம் உழைச்சு முன்னேறி இன்னைக்கு நம்ம கை ஊண்டி கால் ஊண்டி சின்ன சின்ன வேலைகள் பார்த்து முன்னேறி நிற்கிறோம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த மீனாம்பாள்புர பகுதி செல்லூர் மக்களோட பகுதியில ஒரு உயிர் நாடின்னு நான் சொல்லலாம். எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்களா? சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா இல்லையா? நல்லா உற்சாகமா இருங்க, பிரிஸ்கா இருங்க. ஏன்னா நான் உங்க பேச்ச நிப்பாட்டுன்னு சொல்ற வரைக்கும் நான் பேசுறேன். ஏன்னா நான் திமுக காரன். கையை கட்டுங்க. நான் திமுக காரன். என் தம்பி போதுனா அப்படின்னு நீங்க சொல்ற வரைக்கும் என் பேச்ச நிக்காது. இப்ப மீனாம்பாள்புரத்தை பத்தி சொல்லிட்டேன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பத்தி சொல்லிட்டேன். அடுத்து தந்தை பெரியாரை பத்தி சொல்றேன். பெரியார்னா யாரு அப்படின்னா, எங்களோட சேர்ந்து என் தங்கச்சி ஜெயஸ்ரீயும் பேசுதுல, இந்த பேசுறதுக்கான உரிமையை கொடுத்தோம் தெரியாது. என்னன்னா சொல்லுங்க, ஏன் உரிமையை கொடுத்தாரு அப்படின்னா, ஒரு சின்ன ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்றேன். பெரியாரு 1931ல காவல்துறையில ராணுவத்துல பெண்கள் வரணும்னு ஒரு சித்தாந்தத்தை அறிவிக்கிறார். அப்ப நமது முத்தமிழறிஞர் கலைஞருக்கு வயசு வெறும் 6. நல்லா கவனிங்க. அதாவது பெரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, பெண்கள் முன்னேற்ற பாதையில வரணும், பெண்கள்
அடுப்புகிற பெண்களாக கூடாது, பெண்கள் வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைபற்றக்கூடாது, பெண்களுக்கான உரிமை இங்க வேணும்னு எத்தனையோ தலைவர்கள் அதற்கு முன்னாடி நீதி கட்சி, அதற்கு முன்னாடி இந்த சுயமரியாதை இயக்கம், நான் மீனாம்பாலை சேர்த்து தான் சொல்றேன், எத்தனையோ பேரு பண்ண குறிப்பிட்டு சொல்லணும்னா சித்தாந்த அடிப்படையில திராவிட சித்தாந்தத்தை இங்க உருவாக்குன ஒரு மாபெரும் தலைவரை நீங்க பார்க்க முடியாது. அதனால இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு போனோன்னே தாய்மார்களுக்கு ஒரு பிள்ளைய நான் சொல்றது என்னன்னா, உங்க பிள்ளை குட்டிகளை நீங்க என்ன வேணாலும் படிக்க வைங்க, ஆனா தயவு செய்து கைகூப்பி சொல்றேன், பெரியார படிக்க. ஏன் பெரியார படிக்கணும் அப்படின்னா 1931 பெண்களை ராணுவத்திலையும் போலீஸ்காரங்களாவும் ஆக்கணும்னு பெரியார் சொன்னாரு. அப்ப கலைஞருக்கு வயசு வெறும் 6. நல்லா புரிஞ்சுக்கணும், கலைஞருக்கு வயசு 6. பெரியாருக்கு தெரியுமா கலைஞர் மாதிரி ஒருத்தர் வந்து பெண்களை வந்து போலீஸ்காரங்களை ஆக்குவாங்க, பெண்கள் வந்து காவல்துறையில் இடம் பெறுவாங்கன்றது பெரியாருக்கு தெரியாது. கலைஞருக்கும் பெரியார் சொன்னதுன்றது கலைஞருக்கு தெரியாது. இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் திராவிடம். இப்ப வரைக்கும் நம்ம ஏன் திராவிடத்தை கொண்டாடணும்? இன்னைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒண்ணே மட்டும் சொல்லிக்கிறேன், என் தாத்தா பேருக்கு பின்னாடி ஒரு ஜாதி இருக்கு, ஏதோ ஒரு ஜாதி. என் தாத்தா பேருக்கு பின்னாடி ஒரு குறிப்பிட்ட ஜாதியோட பெயர் வந்திருக்கும். எங்க அப்பா பேருக்கு பின்னாடி படிப்பு இருந்திருக்காரு. ஆனா என் பேர் பிரசாந்த், நான் படிச்சது பிடெக் ஐடி, என் பேருக்கு பின்னாடி ஜாதி இல்லாம ஒரு படிப்புக்கான தகுதி இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் தந்தை பெரியார் போட்டது. புரியல நான் சொல்றது உங்களுக்கு? புரியலன்னா திருப்பி சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓப்பனாவே சொல்லுறேன், என் தாத்தா பேருக்கு பின்னாடி கருப்பையா சேர்மன் இருந்துச்சு, எங்க அப்பா பேருக்கு பின்னாடி பன்னீர்செல்வம் படிப்பு இல்லாம இருந்துச்சு. ஆனா அந்த பிரசாந்த் பன்னீர்செல்வம் பிடெக் ஐடி படிச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் திமுக ஆட்சி, அதுக்கு காரணம் திராவிடம், அதுக்கு காரணம் தந்தை பெரியார் போட்ட விதை. அடுத்ததா அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணாவை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஆக சிறந்த, எல்லாரையுமே நம்ம அறிஞர்னு சொல்லிட முடியுமா? பெரியார வந்து தந்தைன்னு சொல்றாங்க, ஏன் அறிஞர் அண்ணா வந்து அறிஞர்னு சொல்றாங்க அப்படின்றதை நீங்க சிந்திக்கணும். அம்மாச்சி உங்களுக்கு புரியல அப்படின்னா என்னை மறுத்துக்கிட்டு புரியலடா என்ன திருப்பி சொல்லுவாங்க, என்ன சொல்லுங்க, 1க்கு 3 தடவை கூட சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இதை விட ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா நான் இன்னைக்கு தான் தலைமை கழக பேச்சாளராகி உங்க முன்னாடி வந்து பேச போறேன். நான் வந்து இப்பகுதியை சேர்ந்ததில்லை, ஆனா இந்த பகுதி எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி. ஏன்னா இங்க உழைக்கிற வர்க்கம் அதிகமா இருக்கீங்க. என்னைக்குமே உழைக்கிறவங்க வந்து ஒரு பேச்சை பேசினா அது சென்று சேரும். ஸோ அதனால உங்களுக்கு ஏதாச்சும் புரியலை அப்படின்னா தயவு செய்து தம்பி புரியலன்னு என்ன சொல்லிடுங்க. இப்ப அறிஞர் அண்ணாவை பத்தி பேச வரேன். அறிஞர் அண்ணா மாதிரி ஒரு மாபெரும் அறிஞரை நீங்க இதுவரைக்கும் பார்க்க முடியாது. ஏன் நான் குறிப்பிட்டு இதை சொல்றேன் அப்படின்னா, இந்தியாவிலே ஏன் உலகத்திலேயே கன்னிமாரா நூலகம் என்னும் ஒரு மிகப்பெரிய நூலகத்துல அதிக புத்தகங்களை படித்த ஒரு மாபெரும் இயக்கத்தின் தலைவர் என்றால் அவர் அறிஞர் அண்ணா. ஏன்னா அண்ணாவை பத்தி பேசினாலும் கை தட்ட மாட்டீங்க, பெரியாரை பத்தி பேசினாலும் கை தட்ட மாட்டீங்க. நான் திருப்பி சொல்றேன், நீங்க கை தட்டினாதான் எனக்கு பேச்சு வரும், இல்லைன்னா நான் பேச மாட்டேன். அதான் கையை தட்டுங்க. ஓகே. இப்ப அறிஞர் அண்ணாவை நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். கிக்கின் பாலன்ஸ்னு ஒரு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு நூல் இருக்கு. அந்த நூலை அண்ணா என்ன பண்றாருன்னா கன்னிமரா நூலகத்துல இருந்து எடுத்துட்டு வந்துடுறாரு. அந்த நூலை எடுத்துட்டு வரும்போது இந்திய நாட்டோட பிரதமரா நேரு இருக்காரு. நேரு தெரியல, பிரதமரா நேரு இருக்காரு. நேரு ஒரு தேவைக்காக இதே சென்னைக்கு வரும்போது கன்னிமரா நூலகத்துல இருக்கிற அதே கிக்கின் பாதம்ஸ்ன்ற புத்தகத்தை தேடுறாரு. அப்ப அந்த புத்தகம் வந்து நேருவுக்கு கிடைக்கல. உடனே நேருவோட உதவியாளர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இந்த புத்தகம் கிடைக்கல, இந்த புத்தகம் எனக்கு வேணும், நான் இப்பவே படிச்சாகணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த புத்தகத்தை யார் எடுத்துக்காங்கன்னு பார்த்தா அறிஞர் அண்ணா எடுத்திருக்காரு. அறிஞர் அண்ணா எடுத்த உடனே உதவியாளர் அமைச்சு அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வர சொல்றாரு. புத்தகத்தை வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்தோடனே நைட்டு உட்காந்து நேரு படிக்கிறாரு. புத்தகம் பெரிய புத்தகம், நல்ல இளைஞர்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க, போய் அடிச்சு பாருங்க கூகுள்ல, கிக்கின் பாலன்ஸ்ன்ற புத்தகம். அந்த புத்தகத்தை எடுத்து அறிஞர் அண்ணா படிச்ச புத்தகத்தை நேரு எடுத்து ஒரு நாள் நைட்டுக்குள்ள படிச்சு முடிச்சிடறாரு. எப்படா இவ்வளவு பெரிய புத்தகத்தை அறிஞர் அண்ணா வாசிச்ச அந்த புத்தகத்தை எப்படி நேரு வந்து ஒரே நாள்ல படிச்சு முடிச்சிடாரு பார்த்தா, அறிஞர் அண்ணா எதையெல்லாம் கோடிட்டு வந்தாரோ அந்த கோடிட்டு வச்சதான் நேரு படிச்சிடறாரு. அப்ப இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்திய பிரதமருக்கே நான் கோடிட்டதை நீ படியான்னு சொன்னவன் அறிஞர் அண்ணா.
புரியுதா? கையை தட்டுங்க, தயவு செய்து கையை தட்டுங்க. ஒரு பேச்சாளருக்கு ஆக சிறந்த ஆற்றலே கை தட்டுனா. உங்களுக்கு எப்படி உணவு பெரிய முக்கியமோ எங்களுக்கு கை தட்டு தான் முக்கியம். நீங்க கையை தட்ட தட்ட நாங்க பேசிக்கிட்டே இருப்போம். நான் பேசுறது போர் அடிச்சுச்சுன்னா தம்பி போர் அடிச்சுன்னு சொல்லிருங்க, நான் உட்காந்துறேன். நான் பேச நல்லா இருந்துச்சுன்னா தயவு செய்து கை தட்டுங்க. இதெல்லாம் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு. கீழே உட்காந்துருக்க உங்களுக்கு அந்த அருமை புரியாது. ஏன்னா நானும் உங்களை மாதிரி எங்க அம்மாலாம் ஒரு இட்லி கடை தான் வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி இட்லி கடையா வச்சிருக்கப்ப இதே மாதிரி தெருமுனை பிரச்சாரமோ இதே மாதிரி ஆற்றல் மிகுந்த கூட்டம் நடத்தும் போது இட்லியை மடிச்சுக்கிட்டோம் சட்னியை ஊத்திக்கிட்டு இருந்த ஒரு பையன் இன்னைக்கு மேலே ஏறி உங்க முன்னாடி ஒரு டிப்டாப்பா ட்ரெஸ் போட்டுட்டு பேசுறேன். இதுக்கு மிக முக்கிய காரணம் திமுக அரசு. அதனால எங்க பேசி போது இடையில கை சரியா சரியா சரி. இதுதான் திமுக ஆட்சி. நம்ம பேசும்போது இடைநிறுத்தா நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அதனால நீங்க அதெல்லாம் சிந்திக்க கூடாது. அடுத்து அறிஞர் அண்ணாவை பத்தி பேசி முடிச்சிட்டேன். அறிஞர் அண்ணாவுக்கான சிந்தனைகளும் உங்ககிட்ட சொல்றேன். அடுத்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை பத்தி நான் ஒரே வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு உங்க முன்னாடி நான் இந்த அளவுக்கு திராணியோடையும் தெம்போடையும் இந்த பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். ஏன்னா இன்னைக்கு இந்த வீதியில எண்ணற்ற கட்சியை சேர்ந்த ஆளுங்க இருக்கலாம், எண்ணற்ற மதத்தை சேர்ந்த ஆளுங்க இருக்கலாம், எண்ணற்ற மொழியை சேர்ந்த ஆளுங்க இருக்கலாம். ஆனா யாராலும் எவராலும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட திட்டங்களால் பயன்பெறாதவர்கள் என்று யாரையுமே சொல்ல முடியாது. உண்மைதானே நான் சொல்றது? ஆட்சி மாறலாம், காட்சி மாறலாம், ஆனா இன்னைக்கும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் எக்கச்சக்கம். அந்த அத்தனை திட்டங்களாலும் பயன்பெற்ற மிக முக்கியமான நபர்களை நான் ஒரு ஆள். அது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கலைஞர் காப்பீட்டு திட்டம் என்ற ஒன்று மூலமா இருதய அறுவை சிகிச்சை செஞ்சாங்க. அந்த இருதய அறுவை சிகிச்சை செய்யறப்ப அந்த இருதய அறுவை சிகிச்சை எனக்கு ரொம்ப பலன் அடைஞ்சிச்சு. நான் சின்ன வயசுல உடம்பு சரியில்லாம இருந்தப்ப அந்த இருதய அறுவை சிகிச்சை செஞ்ச கலைஞர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமா பயன்பெற்ற ஒரு இளைஞன் தான் நான். ஸோ எனக்கு கலைஞரை பத்தி பேசுறது எப்படின்னா ஒரு நன்றி உணர்வு. இப்ப நம்மளுக்கு யாராவது உதவி செஞ்சா அந்த நன்றி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான் நான் கலைஞரை பார்த்தேன். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை என் உயிரினும் மேலானவர் என்று சொல்வது எனக்கு மிக 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 பெருமை. ஏன் நான் இதை குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரே ஒரு விளக்கத்தை மட்டும் சொல்றேன். இன்னைக்கு ஒரு கரு உருவாகுது. அந்த கரு உருவான உடனே அந்த கரு 45 நாள்ல இருந்து 50 நாளுக்குள்ள டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இது இந்த குழந்தை உண்டாகிற ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னா அந்த பதிவுல தொடங்கி அதே குழந்தை இறப்பாகிற வரைக்கும் இங்கே அத்தனை சிஸ்டமும் பக்காவா இருக்குன்னா அதுக்கு கலைஞர் என்னும் மாபெரும் ஒரு தலைவர் போட்ட வேலை தான். ஏன்னா அறிஞர் அண்ணா 1949 கட்சி ஆரம்பிச்சாரு. 1967 தான் முதல்வர் ஆனார். அண்ணா முதல்வராகி வெறும் 25 மாசம் மட்டும்தான் முதல்வராக இருந்தார். ஒரு 25 மாசம்ன்றது கிட்டத்தட்ட 2 வருஷம் 1 மாசம். அப்ப எந்த ஒரு திட்டங்களையும் பெருசா செயல்படுத்த முடியாம கூட இருந்திருக்கலாம். அன்னைக்கு இருந்த கால சூழல் வேற. ஆனா இன்னைக்கும் நவீனமயம் ஆயும் இன்னைக்கும் நம்ம நிறைய திட்டங்கள்ல பயன்படுறோம்னா அதுக்கு கலைஞர் போட்ட விதை தான் காரணம். ஸோ கலைஞரை நம்ம காலம் முழுக்க கொண்டாடணும். குறிப்பிட்டு சொல்றேன், அப்படின்னு ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வந்தார் பாத்தீங்களா, அந்த திட்டம்லாம் இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கு. அதை உணர்ந்தவங்களுக்கு அந்த திட்டத்தோட வழிமுறை ரொம்ப புரியும். குறிப்பிட்டு சொல்லணும்னா அன்னைக்குலாம் நில உச்சவரம்பு சட்டம் ஒண்ணு கொண்டு வந்தாரு. அந்த நில உச்சவரம்பு சட்டம்னா என்ன அப்படின்னா ரொம்ப புரியுற மாதிரி சொல்றாங்க. அதாவது உழுபவனுக்கே அந்த நிலம், அன்னைக்கு இருக்கிற இதுல என்னன்னா உழுபவனுக்கு அந்த நிலம் கிடைக்காது. மேல் வர்க்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நிலத்தை அவங்களே ஆக்குபை பண்ணிட்டு இருந்தாங்க, அதாவது அவங்களே ஆக்கிரமிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப உழுபவனுக்கே அந்த நிலம் என சொல்லி அந்த உழுபவனுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுத்தவர் கலைஞர். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா விவசாய கடனை கிட்டத்தட்ட 7000 கோடி தள்ளுபடி செய்தவர் கலைஞர். மதுரைக்குள்ள முதல் ஐடி பார்க் கொண்டு வந்தவர் கலைஞர். மதுரைக்குள்ள உயர்நீதிமன்ற கிளை கொண்டு வந்தவர் கலைஞர். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்தவர் கலைஞர். பெரியார் பேருந்து நிலையம் கொண்டு வந்தவர் கலைஞர். காமராஜர் யூனிவர்சிட்டி கொண்டு வந்தவர் கலைஞர். இன்னைக்கு நம்ம ராஜாஜி மருத்துவமனையில சராசரியா ஒரு மாசத்துக்கு 950 இருந்து 1300 குழந்தைகள் பிறக்குது. ஒரு வருஷத்துக்கு 14,000 சில்லற குழந்தைகள் பிறக்குது.
குறிப்பிட்டு சொல்லணும்னா 500 கிராம் இருக்கிற குழந்தை கூட அங்க பிறந்து காப்பாற்றப்படுதுன்னா தென் மாவட்டத்திலே மதுரை ராஜாஜி மருத்துவமனை போல ஒரு மருத்துவமனை நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு பிரசவம் தவிக்கும் போது 10 மாசம் அந்த பிரசவம் தவிக்கிறதுக்கான அத்தனை கால சூழலையும் இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்குது அப்படின்னா, அதாவது கருவில் தொடங்கி இறப்பு வரை ஒரு அரசாங்கம் மக்கள் பணியை மட்டும் சிந்திக்குதுன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் கிடையாது. இப்ப பெரியாரை பத்தி சொல்லிட்டேன், அண்ணாவை பத்தி சொல்லிட்டேன், கலைஞரை பத்தி சொல்லிட்டேன். நான் நிறைய சொல்லலாம், ஆனா எனக்கு கொடுத்துருக்க வாய்ப்பு குறைவுன்றனால நான் கம்மியா சொல்றேன். அடுத்து இறுதியா மு.க. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதாவது ஒரு மனுஷன் இறந்த பிறகும் இடஒதுக்கீடுக்காக போராடினா அதுல முத்தமிழறிஞர் கலைஞர். இருக்கும்போது இடஒதுக்கீடுக்காக போராடினாரு, இறந்த பிறகு இடஒதுக்கீடுக்காக போராடினாரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அவர் எப்படி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என சொல்லிட்டு இப்படி மேல நிமிர்ந்து பார்க்கும்போது ஒட்டுமொத்த அரங்கமும் கை தடிச்சோ, அதே அளவு நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர் இறக்கும் போது இடஒதுக்கீடு, அதாவது நம்ம சென்னை மெரினா கடற்கரையில அவருக்கான இடம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் அழுத அந்த கண்ணீர் துளிகள் இன்னும் என் கண்ணு முன்னாடி நிற்கிது. அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்திய பெருங்கண்டத்துல ஒரே ஒரு 10 மிக ஆளுமை மிக்க தலைவர்களை சமீபத்துல இந்தியா டுடேன்ற பத்திரிகை வெளியிட்டிருக்கு. அந்த ஆளுமை மிக்க 10 பேர்ல பாசிசத்தை எதிர்த்தவர், பாசிசம்னா என்னன்னு நமக்கு அப்புறம் சொல்றேன், ஆனா பாசிசத்தை எதிர்த்தவர் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். சரி, பாசிசம்னா என்ன, ஏன் பாசிசம் சொல்றாங்க? இப்ப இவங்க திராவிடம் திராவிடம்னே பேசுறாங்களே, இந்த திராவிடம்னா என்ன, ஏன் திராவிடத்தை கொண்டு வந்தாங்க, எதனால திராவிடம்ன்றது இன்னைக்கு மேலோங்கி இருக்கு அப்படின்னா, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒண்ணே சொல்றேன். எல்லோருக்கும் எல்லாம், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். இங்க சாதி மத இன மொழி வேறுபாடு இல்லாம இன்னைக்கு சரிக்கு சமமா ஆம்பளை பொம்பளை அத்தனை பேர் உட்காந்துருக்கானா, அதுக்கு காரணம் திராவிடம். ஆனா பாசிசம்ன்றது ஆரியன்றது அப்படி இல்லை. நான் மேல்கட்டு மக்கள், அதாவது மனிதர்னே இருக்கு, தலைக்கு மேல பிறந்தா அவன் ஒரு வகைரா, தலைக்கு கீழே பிறந்தா ஒண்ணு, கொலைக்கு கீழே பிறந்தா ஒண்ணு அப்படின்னு நம்மளை மட்டப்படுத்துற ஒரு சூழலை ஆரியம் சொல்றது. நம்மளை மனுஷனா மதிக்கிற விஷயத்த திராவிடம் பண்ணு. கையை தட்டுங்களே கையை தட்டுங்களே கையை தட்டுங்களே கையை தட்டுங்களே தட்டத்தான் பேசுவோம். அந்த மாதிரியான சூழலை நமது திராவிடம் உருவாக்கி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவர் ஒரு இன போராளி. குறிப்பிட்டு நான் சொன்னேன் மட்டும் சொல்லி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட உயர்வை நான் கொண்டு வரணும் அப்படின்னா, இன்னைக்கு இந்திய பெருங்கண்டமே வியப்புல ஆழ்ந்த எண்ணற்ற திட்டங்கள்ல நான் குறிப்பிட்டு ஒரு 5 திட்டத்தை மட்டும் சொல்றேன். அதுல முதல் திட்டம் என்னன்னா காலை உணவு திட்டம். அரசு பள்ளியில காலையில போய் உட்கார்ந்த உடனே கருப்பையில பிறந்த இறப்பையில பசி நீங்கணும்னு நினைச்சா பார்த்தீங்களா ஒரு தலைவன், அந்த தலைவன் தான் நம்ம தலைவன். உண்மைதானே? அதாவது காலையில பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா காலை உணவுக்காக ஒரு இட்லியோ தோசையோ ஏதோ ஒரு சாப்பாடோ கிடைக்க கூட கஷ்டப்படுற எத்தனையோ குடும்பத்துல இருக்கிற பிள்ளைங்களை காலை உணவு கொடுத்து அந்த திட்டத்தின் மூலமா பயனடைய செஞ்சார் பாத்தீங்களா, அதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் திராவிட மாடல் ஆட்சியோட மிகப்பெரிய சாதனை. அடுத்ததா புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம்னா 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் தமிழ் வழி கல்வியில படிச்சு இன்னைக்கு யாரெல்லாம் மேல் படிப்புக்கு போறாங்களோ அவங்க எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அதுதான் புதுமை பெண் திட்டம். சரி, பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் 1000 ரூபாய் தானே, அப்ப பசங்க நாங்கெல்லாம் மனுஷங்களையாங்கிற யோசிச்சு உங்களுக்கு எல்லாம் தமிழ் புதுமை திட்டம் ஒன்று சொல்லி உங்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்ததா மகளிர் சுய உதவி தொகை. அதாவது ஒரு வீட்டுல ஆண் வேலைக்கு போயிட்டாலும் பெண்களுக்கான வருமானம் குறைவா இருக்கும்போது பெண்களால முடிஞ்ச தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு ஒரு அரசாங்கம் என்ன நடவடிக்கைலாம் எடுக்க முடியுமோ அதை மிக கணக்கச்சிதமா எடுத்தவர் தான் நம்ம தலைவர். அடுத்ததான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த திட்டம்னாலே இந்த கட்டணம் இல்லா பேருந்து வசதி. இன்னைக்கு இங்க இருந்து செல்லூர்ல இருந்து ஒரு கோரிப்பாளையத்துக்கோ இல்லை ஒரு பெரியாருக்கோ போகணும்னா ஒரு ஆட்டோல போனா 20 ரூபா 30 ரூபா வரும். இதே ஒரு பஸ்ல போனா அதே 15 ரூபா 20 ரூபா வரும். ஆனா இந்த திட்டத்தின் மூலமா எத்தனையோ பெண்கள் இன்னைக்கும் ரொம்ப திராணியாவும் தைரியமாவும் பஸ்ல ஏறி உட்காந்து போறாங்க அப்படின்னா அதுக்கு முழு முதல் காரணம் நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். உண்மைதானே? இப்ப நீங்க எல்லாம் பஸ்ல போறீங்க, பஸ்ல போகும்போது உங்களுக்கு பஸ் கண்டக்டர் டிக்கெட் கேட்கிறாரா? இல்ல, இலவச ஒரு பேருந்து உதவியை செஞ்சதுமே நம்ம தலைவர் தான். அடுத்ததான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு திட்டம் அப்படின்னா
மக்களை தேடி மருத்துவம். மக்களை தேடி மருத்துவன்ற திட்டத்தின் மூலமா உங்க வீடுதோறும் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத கேட்டு அந்த மக்களை தேடி மருத்துவம் ஒன்று இருந்ததுனாலதான் இந்திய பெருங்கண்டத்திலே தமிழ்நாடு மிக முக்கியமான ஒரு மாநிலமா இருந்திருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த திட்டத்தை பத்தி பெருசா நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த திட்டத்தை நான் சொல்றேன். மூன்றாம் பாலினத்திற்கான ஓய்வூதிய திட்டம். மூன்றாம் பாலினரான திருநங்கைகளுக்கு 40 வயசுக்கு மேல போயிட்டாலே அவங்களுக்கு ஒரு ஓய்வூதியம் கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை காத்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கையை தட்டுங்களே. ஏன் நான் எவ்வளவு வெளியூருக்காரங்க உங்களை மாதிரி உங்க வீட்டுக்குள்ள தானே சொல்ல முடியாது. எனக்கு கல்யாணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களே, மீனாங்களுக்கு பொண்ணை கேட்டு இன்னைக்கே கல்யாணம் பண்ணி கூட போயிடுவேன். உங்க ஊர்ல நான் இவ்வளவு வந்து தரானியா பேசுறேன். தயவு செய்து கையை தட்டுங்க. தட்ட தட்டதான் பிரசாத்துக்கு பேச்சு வரும். தட்ட தட்டதான் வளர முடியும். உங்கள ஒரு பிள்ளை, உங்க வீட்டுல ஒரு பிள்ளை, தயவு செய்து கையை தட்டுங்க. அடுத்ததா இல்லம் தேடி கல்வி. இல்லம் தேடி கல்வின்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்த திட்டம். அந்த திட்டத்தின் மூலமா 1ஆவதுல இருந்து 6ஆவது வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஈவினிங் டியூஷன் நடத்துற எத்தனையோ தன்னார்வலர்களை கவர்மெண்டே ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குது. சரி, மாசம் 1000 ரூபாய் கொடுக்குது. இதனால எங்களுக்கு என்னடா பலன் அப்படின்னு கேட்டா, ஒரு சராசரியா ஒரு குடும்பத்துக்கு மாதம் 3000 ரூபாயில இருந்து பஸ் உதவி, இலவச பஸ் அந்த ஸ்கீமையும் சேர்த்து பார்த்தா கிட்டத்தட்ட 3000 ரூபாயில இருந்து ஒரு 4000 ரூபாய் ஒரு கவர்மெண்ட் கொடுத்து உங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதுன்னா இதை விட ஒரு பெரிய சாட்சி நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. அம்மா, நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க வடநாட்டை ஒப்பிடுங்க, தமிழ்நாட்டை ஒப்பிடுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆண்களை விட பெண்கள் அதிகமா படிச்சு முன்னேறாங்கன்னா இங்க இருக்கிற கல்வி புரட்சி தான் காரணம். உங்களெல்லாம் இந்த அளவுக்கு திட்டங்கள் மூலியமா உங்களை செயல்படுத்துறதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா, நீங்க எல்லாம் படிச்சு முன்னேறணும். இன்னைக்கு யாருக்கும் தாழ்ந்தவங்க இல்லை. தயவு செய்து இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா நீங்க எதையுமே பின்பற்ற வேணாம். அண்ணன் உதயநிதியை மட்டும் பின்பற்றுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில முன்னேறுவீங்க. ஏன் நான் அதை குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, அண்ணன் உதயநிதியால் அடையாளம் காணப்பட்ட 182 இளம் பேச்சாளர்களில் உங்களில் ஒருவனா இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து நான் நின்று பேசுறேன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் நம்ம அண்ணன் உதயநிதி அண்ணன். இதே கட்சிக்குள்ள வரும்போது அவரை வாரிசு அரசியல்னு சொன்னாங்க. உண்மையிலே அவர் வாரிசு தான். ஆனா அவர் வந்து உங்களை மாதிரி என்ன மாதிரி வாரிசு இல்ல. இது திராவிட கொள்கைக்கான வாரிசு, இந்த சித்தாந்தத்துக்கான வாரிசு, இந்த அறிவியலுக்கான வாரிசு, இந்த இயக்கத்துக்கான வாரிசு. ஒரே கம்பாரிசன் மட்டும் பாருங்க. போய் பவன் கல்யாண் அப்படின்னு ஒரு நடிகர் இருக்காரு, அவர் அடிச்சு பாருங்க. அவரு இதே மாதிரி அரசியலுக்குள்ள வரும்போது அம்பேத்கரை கையில் எடுத்து அரசியலுக்கு வந்தாரு. ஆனா இன்னைக்கு காலச்சூழல், இன்னைக்கு மேல இருக்க ஆள்ற பாசிச பாஜகவோட வற்புறுத்தல், என்னைக்கு அம்பேத்கரை சூஸ் பண்ணாரோ இன்னைக்கு தேவையில்லாம கோயில போய் படிய கழுவிட்டு இருக்காங்க. ஆனா பெரியாரை சூஸ் பண்ண ஒரு மனுஷன் உங்க வீட்டுல ஒரு பிள்ளையா இருந்த எங்களை இன்னைக்கு மேல ஏற்றி அழகு பாக்குறாங்கன்னா இதை விட ஒரு பெருமை என்ன இருக்கும்? குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, மதுரை பக்கத்துல ஒரு நலத்திட்ட உதவிகள் பண்ண வந்த ஒரு மனுஷன் வரும்போது டைரக்டா வந்தாரு. நலத்திட்ட உதவிகள் மட்டும் பண்ணிட்டு அப்படியே போகாம நேரடியா போய் மக்களை சந்திக்கிறாரு. அதே மாடசாமி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போனாரு. ஏண்டா பாத்ரூம் அப்படின்னு அங்க இருக்கிற ஆய்வாளர்களை கூப்பிட்டு ஆராய்ச்சி செஞ்சாரு. இவ்வளவு ஏன் அங்க இருக்கிற ஆய்வாளர்கள் கூட போக தயங்க அதே பாத்ரூம்குள்ள அண்ணன் உள்ள போனாரு. இன்னைக்கும் நான் வேணா உங்களுக்கு ஓப்பனாக சொல்றேன். இன்னைக்கு நீங்க மாட்டுத்தாணிக்குள்ள போங்க, பாத்ரூம்குள்ள போய் உங்களுக்கு காசு கேட்டா இது திராவிட மாடல் ஆட்சி, எங்க அண்ணன் உதயநிதி சொல்லியிருக்காரு, இங்க எல்லாமே இலவசம்ன்றத நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா ஒவ்வொரு திட்டத்தின் மூலியமா உதயநிதி அண்ணன் மாதிரி ஒரு செயல்பாடுகளை இந்திய பெருங்கடத்துல இனி ஒரு ஆள் பண்ண முடியாது. என்ன பொறுத்தளவுக்கு உதயநிதி அண்ணன் எப்படி பாக்குறேன் அப்படின்னா ஒரு டானிக் மாதிரி பாக்குறேன். அதாவது எப்படி சளி வந்தாலோ இருமல் வந்தாலோ நம்ம ஒரு டானிக்கை குடிப்போம்ல, அந்த மாதிரி டெய்லி நைட்டு நான் படுக்கும் போது அந்த மனுஷன் செய்யற சாதனைகளை போடுறாரு. அதாவது கழக தலைவருக்கு நம்ம அண்ணன் ஒரு தேனா இருக்காரு, கழக எதிரிகளா இருக்கு நம்ம அண்ணன் ஒரு தேனா விளங்குறாரு. அதனாலதான் நிறைய கரப்பாம்பூச்சிகளை இன்னைக்கு களை எடுத்துட்டு இருக்காரு. எழுதி வச்சுக்கங்க, 2026ல மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் நமக்கு. அந்த தேர்தலில் தலைவர் சொன்னாரு, அதாவது 200 தொகுதிக்கு மேல நம்ம ஜெயிக்கணும். நான் அடுத்து சொல்றேன், என்ன மாதிரி இளைஞர்கள் பல இருக்கிறதுனால 234 தொகுதியும் அடிக்கணும்
அதுக்கு எங்களை மாதிரியான இளைஞர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு பெரிதும் நல்கிய இளைஞர் அணிக்கு என்ன மாதிரியான எத்தனையோ இளைஞர்கள் கடமைப்பட்டிருக்கோம். உங்க பிள்ளைங்களை தயவு செய்து பூட்டி வைக்காதீங்க. உங்க பிள்ளைங்களை எங்களை மாதிரி வெளியே அனுப்புங்க. உங்க பிள்ளைங்களை என்ன மொழியில படிச்சாலும் படிக்க வைங்க. சுதந்திரத்தை கொடுங்க. பொம்பளை பிள்ளைய வீட்டுக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு சித்தாந்தத்தின் பின்னால் அவங்கள போக வைக்காம திராவிடத்தை படிக்க வைங்க. இன்னைக்கு கால சூழல்ல ஆண்களுக்கு நிகரா பொம்பளை இருந்தா மட்டும்தான் இனி வர்ற காலங்கள்ல மேலோங்க முடியும். கவலைப்படாதீங்க. இது திராவிட ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழிவந்த ஆட்சி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி, இளைஞர்களின் எழுச்சி நாயகன், நாளைய நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் உதயநிதி கீழ் இயங்கும் ஆட்சி. எனவே தயவு செய்து காயினார்கள். இறுதியா நான் ஒன்னே மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த மனுஷன் இவர் யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனா எங்களை இந்த பேச்சு போட்டிக்கு மதுரையில இருந்து சென்னை வரைக்கும் கூட்டு போறப்ப ஒரு பட்ட பாடுறமே இந்த அளவுக்கு உழைக்கிறாரு என்னன்னு தெரியல. வீட்டுல கொண்டாடி வர எப்படி வச்சிருக்கேன் தெரியல. போட்டு படுத்துற மனுஷன். அதாவது ஒரு ஒரு பசங்களுக்கு என்ன தேவையோ அதை அறிஞ்சு அதுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணி எங்களை அந்த அளவுக்கு ப்ரொடக்டிவா பார்த்துக்கிட்டாங்க. அதாவது ஒரு போட்டிக்கு நாங்க போறோம்ல, அந்த போட்டி மாதிரி இல்லாம எங்களை ஒரு உற்ற தோழனா, எங்க தம்பியா, எங்க தங்கச்சியா எங்களை பார்த்துக்கிட்டாங்க. அப்படின்றதுனாலதான் நான் திருப்பி சொல்றேன். இன்னமும் சொல்றேன், கட்சிக்குள்ள வாங்க. அப்படி கட்சிக்குள்ள வரணும்னா திமுக எத்தனையோ அணி இருக்கு. ஆனா எத்தனையோ அணி இருந்தாலும் இளைஞரணியில தங்காம சேருங்க. ஏன் நான் இளைஞரணியில சேரணும்னு அவங்க சொல்றேன் அப்படின்னா, இருக்கிறதுலயே இளைஞர் அணி மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான அணியை நான் பார்த்ததில்ல. எனக்கு வயசு 31. எனக்கு இளைஞர் அணி மேல கொண்ட ஆர்வம் இன்னைக்கு வரைக்கும் தீராது. ஒருவேளை நான் தலைமை கழக பேச்சாளர் அறிவிக்கல அப்படின்னா கண்டிப்பா இதே சௌந்தரனை முன்னாடி இளைஞர் நான் கண்டிப்பா இணைச்சிருப்பேன். என்னைக்கும் நான் திருப்பி சொல்றேன், கட்சிக்குள்ள உங்க பிள்ளைங்களை அரசியல் பண்ண விடுங்க. அரசியல் தெரிஞ்சாதான் அடிப்படை சித்தாந்தம் தெரியும். மறந்து இருந்துடாதீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் எந்த ஒரு தேவைகளா இருந்தாலும் இந்த மாதிரி இளைஞர்களை கையில வச்சுக்கோங்க. துணிஞ்சு கேளுங்க. ஏன்னா உங்க ஆட்சி தானே, நீங்க பண்ணி கொடுங்கன்னு கேளுங்க. கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாங்க. உங்க வீட்டுல ஒருத்தனா எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு உங்க எல்லாரும் ரொம்ப மிகவும் சிறப்புமாக பேச முடித்த அருமை சகோதரர் பிரசாத் அவர்களுக்கு நன்றி.